நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஆனா ரிசல்ட் மட்டும் வரவே மாட்டேங்குதா? உங்க கூட ஆரம்பிச்சவங்க எல்லாம் முன்னேறி போயிட்டே இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் வெற்றி தாமதமாகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? 3 வருஷமா ஒருத்தன் மண்ணுக்குள்ள தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கான், ஆனா ஒரு புல்லு கூட முளைக்கல. ஊரே அவனை பார்த்து பைத்தியம்னு சிரிச்சது. ஆனா 3வது வருஷம் ஒரு அதிசயம் நடந்தது. அன்னைக்கு ஊரே அவன் வீட்டு முன்னாடி கியூ வரிசையில வந்து நின்னுது. அந்த ஒரு விதை அவன் வாழ்க்கையை எப்படி மாத்துச்சு? உங்க உழைப்புக்கு ஏன் இன்னும் பலன் கிடைக்கலைங்கிற ரகசியம் இந்த கதையில இருக்கு. கடைசி வரைக்கும் கேளுங்க. காசிப்பூர் என்ற சின்ன கிராமத்துல கதிர்னு ஒரு இளைஞன் இருந்தான். இளைஞன்னா சும்மா இல்ல, வேகமான இளைஞன். எல்லாமே உடனே நடக்கணும், இப்பவே நடக்கணும், அதை விட நேத்தே நடந்திருக்கணும்னு நினைப்பான். பொறுமைனா என்ன விலைன்னு கேட்டு அதை வாங்கி வித்துருவானோன்னு தோணும். ஒரு நாள் ஊர்ல இருந்த ஒரு பெரிய ஞானி சித்தார்த்தர் ஐயாவை பார்க்க போனான். ஐயா ஒரு ஆலமரத்தடியில சும்மா அமைதியா உட்கார்ந்துருப்பாரு. கதிர் அவர்கிட்ட போய், ஐயா வணக்கம், ஆனா இந்த வயல்ல உழுது விதைச்சு காத்திருந்து அதெல்லாம் என் மனசுக்கு ஒத்துக்கலைங்க. ஒரு மந்திரமோ மாந்திரிகமோ இல்லைன்னா அல்வா மாதிரி உடனே பலன் தர்ற ஒரு வழிய சொல்லுங்க. குரு சிரித்தவாறே, தம்பி கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்ற, அதுக்கு எவ்வளவு காலம் காத்திருக்க தயாரா இருக்க? காத்திருக்கவா? ஐயையோ, அதுக்கு நான் இங்க வரலைங்க. எனக்கு இப்பவே வேணும். ஒரு மாசத்துல இல்ல 2 மாசத்துல, அதுக்கு இடையில ஏதாவது ஒண்ணுக்குள்ள நான் செட்டில் ஆகணுங்க. குரு அமைதியா புன்னகைத்தார். பிறகு ஒரு சிறிய கருப்பு நிற விதையை எடுத்து கதிரிடம் கொடுத்தார். இந்தாப்பா, இது கால விதானம் எனப்படும் அரிய விதை. இதை உன் வீட்டு தோட்டத்துல நட்டு தினமும் ஒரு குவளை நீரூற்று. ஒரே ஒரு நிபந்தனை, இந்த விதை முளைக்க தொடங்கும் வரை நீ வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது வளர்ந்தால் நீ கேட்ட செல்வம் உன்னை தேடி வரும். கதிர் விதையை பார்த்து ஆச்சரியமா, இந்த சின்ன விதையிலையா அவ்வளோ செல்வம் இருக்குது? சரிங்க குருவே, இதோ இப்பவே தொடங்குறேன்னு சொல்லிட்டு இந்த முறை நான் பணக்காரன் ஆகிறத யாரும் தடுக்க முடியாதுடான்னு கத்திக்கிட்டே ஓடிட்டான். ஓடி போய் ஆர்வமா விதையை நட்டான். முதல் நாள் ஒரு குவளை தண்ணீர் ஊத்துனான். ஊத்திட்டு இன்னும் முளைக்கலையா? சரி, நாளைக்கு காலையில முளைச்சிரும். 2வது நாள், 3வது நாள், ஒரு வாரம் ஓடியது. மண்ணில் ஒரு சிறு அசைவு கூட இல்லை. கதிர் வீட்டில் இருந்த மனைவியிடம், பாரு மல்லிகா, குரு ஒரு வேளை என்னை ஏமாத்திட்டாரோ? 1 வாரமா காத்திருக்கேன், ஒரு பயனும் இல்லை. இதெல்லாம் அட்ரஸ் இல்லாத கதை மாதிரியில இருக்குது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். மனைவி புன்னகைத்து, பொறுமையா இருங்க என்றாள். ஆனால் கதிரின் அவசரம் அவனை அரித்தது. 8வது நாள் அவனால பொறுமையா இருக்க முடியல. மண்ணுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு ஒரு எட்டி பார்த்தா தான் என்ன குறைஞ்சா போகும்? குரு என்னைய வேணா பார்க்கவா போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு குச்சியை எடுத்து மண்ணை தோண்டி பார்த்தான். விதை அப்படியே இருந்தது. ஆனா அவன் தோண்டியதுல அந்த விதை லேசாக காயம்பட்டு விட்டது. மண்ணின் அழுத்தம் குறைந்தது. இது வேலைக்காகாது. 1 மாசம் வீணா காத்திருந்தா கூட கடைசியில வெறும் மண்ணு தான் மிஞ்சும். பாவம், குருவும் ஒரு சாமியார் தானே, அவருக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும்? அவன் அந்த விதையை அப்படியே விட்டுட்டு உடனே பணக்காரனாக மிளகாய் வியாபாரத்துல இறங்கினான். 3 மாதங்களில் லாபம் வரும் என்று நினைத்தான். முதல் மாதம் கொஞ்சம் லாபம் வந்தது. முதல் மாதமே லாபம் வர, அப்பாடா இனிமே நான் பணக்காரன் என்று பீற்றிக் கொண்டான். ஆனால் அடுத்த மாதமே திடீர் மழையில் மிளகாய் அனைத்தும் அழுகி போயின. பெரும் நஷ்டம். அப்புறம் என்ன, தோற்று போய் தலை குனிந்து மீண்டும் குருவிடம் வந்தான் கதிர். ஐயா, அந்த விதை வளரவே இல்லை. என் நேரம்தான் வீணானது. அதனால்தான் நான் மிளகாய் வியாபாரத்துல இறங்கினேன். அதுவும் போச்சு. நான் என்னதான் ஐயா செய்வேன்? குரு கதிரை பார்த்து, கதிர், நான் விதையை கொடுத்தப்ப அது வளர்ற வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னனா? ஆமாங்க குருவே, ஆனா அதுதான் வளரவே இல்லையே. அதற்கு குரு, சரி, நீ அந்த விதையை தோண்டி பார்த்தாயல்லவா? கதிர் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோட, அது ஒரு சின்ன ஆசையில என்னதான் இருக்குதுன்னு பாக்குறதுக்கு அப்படின்னு இழுத்தான். தம்பி, ஒரு செடி வளர்வதற்கு இருட்டு தேவை. மண்ணுக்கு அடியில அது வேர் பிடிக்கும் போது நீ அதை தொந்தரவு செய்தால் அதன் உயிர் சக்தி அழிந்துவிடும். நீ தோண்டிய அந்த நிமிடம் அந்த செடியின் எதிர்காலத்தை நீ ஏன் கிள்ளி எறிந்து விட்டாய். சரி, இப்போது 2வது விதையை எடுத்துக்கொள். இது முதல் விதையை விட வலிமையானது.
இந்த முறை கதிர் வைராகியத்துடன் இருந்தான். ஊர் சிரிக்கட்டும், நான் பொறுமையா இருப்பேன் என்று சபதம் எடுத்து கொண்டான். 1 மாதம், 2 மாதம், 1 வருடம் கடந்தது. செடி வளரவில்லை. ஊரே அவனை பார்த்து சிரித்தது. ஒருவன், ஏ கதிரு, என்னடா இன்னும் வெறும் மண்ணில் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்க? எரும மாடு வளர்த்திருந்தா கூட இந்நேரம் 1 வருஷத்துல கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம். கதிர் தனக்குள்ளேயே, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், குரு சொன்னது பொய்யா இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். ஆனாலும் எல்லாரும் சொல்ல சொல்ல கதிருக்கும் கூட லேசா சந்தேகம் வரத்தான் செஞ்சது. ஆனா இந்த முறை அவன் தோண்டவில்லை. மாறாக குருவிடம் சென்று கேட்டான். ஐயா, இதுல ஒரு வாய்ப்பும் இல்லையே. ஒரு விதை வளர இவ்வளவு காலமா? இது என்ன ஆதிவாசி காலத்து விதையா அப்படின்னு கேட்குறான். அதற்கு குரு சிரித்தவாறே, கதிர், காளான்கள் ஒரே நாள்ல வளரும், 1 வாரத்துல அழியும், அற்ப ஆயுள் கொண்டது. ஆனா ஒரு ஆலமரம் வளர பல ஆண்டுகள் ஆகும். ஆனால் அது தலைமுறைகளுக்கும் வாழும். ஒரு ஆலமரம் எவ்வளவு காலம் வாழப் போகிறதோ அவ்வளவு காலம் அது வேறு விட எடுத்துக்கொள்ளும். உன் வாழ்வின் வெற்றியும் அப்படித்தான். நீ எந்த அளவு பெரிய மரமாக வளர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவு நீ ஆழமான வேர்களை பாய்ச்ச வேண்டும். அந்த ஆழம் பொறுமையால் வருவது. கதிருக்கு குருவின் வார்த்தைகள் மனதில் ஆழமாக பதிந்தன. நான் ஒரு ஆலமரமாகவே இருப்பேன் என முடிவு செய்தான். 2ஆம் ஆண்டு ஓடியது. 3ஆம் ஆண்டு பிறந்தது. ஒரு நாள் திடீரென அந்த இடத்தில் ஒரு சிறு தளிர் தெரிந்தது. அடுத்த சில வாரங்களில் அது அசாத்திய வேகத்தில் வளர்ந்தது. அது சாதாரண மரம் அல்ல, அது ஒரு சந்தன மரம். அதன் செந்நிறம் மற்றும் காந்தம் போன்ற நறுமணம் மைல்களுக்கு அப்பாலும் ஈர்த்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்மன் தனது பரிவாரங்களுடன் அந்த வழியாக சென்றார். அவர் ஒரு சிறந்த கலை ரசிகர் மற்றும் அரிய வகை மரங்களை சேகரிப்பதில் ஆர்வம் கொண்டவர். திடீரென காற்றில் வீசிய அந்த அபூர்வ சந்தன மரத்தின் மனம் அவரை ஈர்த்தது. கதிரின் தோட்டத்தின் முன் நின்ற அவர் அந்த மரத்தை பார்த்து வியந்து நின்றார். வியப்புடன், தம்பி, இது என்ன மரம்? இவ்வளவு சிறிய வயதிலேயே இதன் தண்டு இவ்வளவு உறுதியாகவும் இதிலிருந்து வீசும் மனம் மைல்களுக்கு அப்பாலும் ஈர்க்கும் வகையில் இருக்கிறதே. கதிர், மன்னா, இது என் குரு கொடுத்த காலவிதானம் என்னும் அரிய விதை. இது வளர 3 ஆண்டுகள் ஆனது. இது 3 ஆண்டுகள் வரையிலும் வெறும் மண்ணுக்கு அடியில வேர் மட்டுமே விட்டு கொண்டிருந்தது. அதற்கு பிறகே துளிர் விட்டு வளர்ந்தது என்றான். ஆச்சரியத்தோடு கேட்ட மன்னர் அமைச்சரை நோக்கி, அமைச்சரே, பார்த்தீர்களா? சாதாரண மரங்கள் நிலத்தில் நீர் இருக்கும் வரைதான் செழிப்பாக இருக்கும். ஆனால் இந்த மரம் 3 ஆண்டுகள் நிலத்திற்கு அடியில் நீரை தேடி தன் வேர்களை பாய்ச்சி இருக்கிறது. அதாவது எப்பேற்பட்ட வறட்சி வந்தாலும் புயல் அடித்தாலும் இந்த மரம் அசையாது. இதன் வேர்கள் பூமியின் ஆழத்தில் இருக்கும் தாதுக்களை உறிஞ்சி இருப்பதால் இதன் கட்டை வைரம் பாய்ந்தது போல உறுதியாக இருக்கிறது. இது சாதாரண மரம் அல்ல, இது காலத்தின் வலிமையை பாய்ச்சிய மரம். மன்னர் கதிரிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார். தம்பி, என் அரண்மனையில ஒரு பழங்கால வீணை இருக்கிறது. அதன் தண்டு உடைந்து விட்டது. பல மரங்களை வைத்து பார்த்தோம். ஆனால் அந்த வீணையின் அதிர்வை தாங்கும் வலிமை எதற்கும் இல்லை. இந்த மரத்தின் ஒரு சிறு கிளையை வெட்டி தருகிறாயா? இதன் உறுதித்தன்மை என் வீணைக்கு தேவை. கதிர் குருவின் அனுமதியுடன் ஒரு சிறு கிளையை வெட்டி தந்தான். அந்த மரத்தின் துண்டை கொண்டு வீணை சரி செய்யப்பட்டது. மன்னர் அதில் இசை மீட்டிய போது அதன் நாதம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு கம்பீரமாக ஆழமாக இருந்தது. ஒரு தெய்வீக அனுபவமாகவும் இருந்தது. மன்னர் மகிழ்ச்சியுடன், தம்பி, நீ 3 வருடம் பொறுமையாக இருந்ததால்தான் இந்த மரம் இவ்வளவு அடர்த்தியான மற்றும் உறுதியான வைரம் பாய்ந்த கட்டையை உருவாக்கி இருக்கிறது. நீ அவசரப்பட்டு ஏதாவது செய்து உடனே வளரச் செய்திருந்தால் இது வெறும் சக்கையாக நீர்க்கட்டி போன மரமாக இருந்திருக்கும். உன் பொறுமைக்கும் இந்த மரத்தின் உறுதிக்கும் நான் தரும் விலை இது என்று கூறி ஒரு பை நிறைய பொற்காசுகளையும் அந்த நாட்டு அரசவையின் அரிய வகை தாவர பராமரிப்பாளர் என்ற கௌரவ பதவியையும் அந்த துறையில் வேலையையும் பரிசாக வழங்கினார். கதிர் அவசரமாக மிளகாய் வியாபாரத்தில் சம்பாதிக்க நினைத்ததை விட 10,000 மடங்கு செல்வத்தை பெற்றான். குருவிடம் ஓடினான். கண்கலங்கி, ஐயா, இப்போது புரிகிறது. நான் செய்த மிளகாய் வியாபாரம் சீக்கிரம் பலன் தந்தது, ஆனால் சீக்கிரம் அழிந்தது. இந்த மரம் தாமதமாக பலன் தந்தது, ஆனால் தலைமுறைக்கும் நிலைக்கும் செல்வத்தையும் கௌரவத்தையும் தந்துவிட்டது. புன்னகைத்த குரு, உண்மைதான் கதிர். வெற்றி என்பது ஒரு நிகழ்வு அல்ல,
அது ஒரு பயணம். பொறுமை என்பது சும்மா இருப்பது அல்ல, வேலை செய்து கொண்டே சரியான காலத்திற்காக காத்திருப்பது. நீ செய்த ஒவ்வொரு நாள் வேலையும் அந்த மரத்தின் வேர்களை வலுப்படுத்தினாய். உன் பொறுமை உன் வாழ்க்கைக்கு வேர்களை தந்தது. ஆழமான வேர்கள் இல்லாமல் எந்த மரமும் வானத்தை தொட முடியாது. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இது பொருந்தும். ஒரு இலக்கை அடைய பாடுபடும் போது உடனடி பலன் கிடைக்காவிட்டால் சோர்வடையாதீர்கள். நீங்கள் வேர் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு மரம் வளர தாமதமானால் அதன் கட்டை உறுதியாகும். ஒரு முயற்சி பலன் தர தாமதமானால் அது உங்களுக்கு மன வலிமையையும் முதிர்ச்சியையும் தருகிறது. அந்த முதிர்ச்சியும் உறுதியும் தான் உண்மையான செல்வத்தின் அடித்தளம். ஆகவே நண்பர்களே, அவசரப்படாதீர்கள், வேர் விடுங்கள், வானம் வசப்படும். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்கள். இந்த கதையை நான் எப்படி சொல்லியிருக்கேன்னு உங்கள் கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.